தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் தான் நடிகை பேபி அஞ்சு. கேளடி கண்மணி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்த இவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசியது. அதுதான் பிரபல கன்னட நடிகர் டைகர் பிரபாகரன் உடனான அவருடைய திருமணம். அப்போது நடிகை அஞ்சுவுக்கு வெறும் 17 வயது தான். சமீபத்திய பேட்டி ஒன்றில் தனது வாழ்க்கையை உலுக்கிய அந்த துயரமான திருமண வாழ்க்கை குறித்து நடிகை அஞ்சு மிகவும் உருக்கமாக பேசியுள்ளார். எனக்கு அப்போது வெறும் 17 வயது தான். உண்மையில் அதை ஒரு முழுமையான திருமணம் என்று கூட சொல்ல முடியாது. அவரோடு நான் 1.5 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தேன். எங்களுக்குள் ஒரு அழகான குழந்தையும் பிறந்தது என்று தனது கதையை தொடங்குகிறார் அஞ்சு. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. குழந்தை பிறந்து வெறும் 3 மாதங்களே ஆன நிலையில் டைகர் பிரபாகரனுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பது அஞ்சுவுக்கு தெரியவந்துள்ளது. அதைவிட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் தான் டைகர் பிரபாகரனுக்கு 4வது மனைவி என்ற உண்மை அஞ்சுவுக்கு திருமணத்துக்கு முன்பு தெரியவே தெரியாதாம். அவர் பிரபாகரனின் வீட்டிற்குச் சென்ற பிறகுதான் அவருக்கு ஏற்கனவே பல திருமணங்கள் நடந்திருக்கும் விஷயமே தெரியவந்திருக்கிறது. அதுமட்டுமில்லாமல் தன்னை விட வயதில் மூத்த 3 மகன்களுக்கு பிரபாகரன் தந்தையாக இருந்திருக்கிறார். ஒருநாள் அஞ்சு வீட்டில் இருந்தபோது ஒரு சிறுவன் வீட்டிற்குள் வந்து, நான் தான் வினோத், டைகர் பிரபாகரன் தான் என் அப்பா என்று சொல்லியிருக்கிறான். இதைக் கேட்டு நிலைகுலைந்து போன அஞ்சு அதிர்ச்சியுடன் தனது கணவரிடம் கேட்க, அவரோ ஆமாம், அவன் என் மகன் தான் என்று சாதாரணமாக கூறியுள்ளார். தன்னை விட வயதில் மூத்த பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கும் ஒருவருடன் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் அஞ்சு திகைத்து போயுள்ளார். முற்றுப்புள்ளி. அப்போதே உங்களை எனக்கு பிடிக்கவில்லை, உங்களை நான் வெறுத்துவிட்டேன், இனி உங்களிடம் பேச மாட்டேன் என்று கூறி அந்த துரோக வாழ்க்கையை உதறித் தள்ளிவிட்டு வெளியே வந்துள்ளார் நடிகை அஞ்சு.